என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று சரியாக நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைய பொழுது 2/1/2026 உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தக்கூடிய நேரம். அதுவும் உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்ற இந்த பிரத்யங்கரா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம். நான் கேட்கின்ற இந்த ஒரு பொருளை நீ எனக்கு கொடுத்தாயானால், அதுவும் உன்னுடைய கரங்களால் நீ எனக்கு கொடுத்தாயானால், நிச்சயமாக உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள், உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. கவனமாகத்தான் எதையுமே வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் ஒரு பொருளை உன்னிடம் கேட்கிறேன் என்றால் நீ உடனே என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அம்மா, நீ என்ன ஒன்றை கொடுத்தால்தான் ஒரு விஷயத்தை எனக்கு செய்வாயா? நீ கேட்டதை உனக்கு நடத்தினால்தான் நான் என் வாழ்க்கையில் நினைப்பதை எனக்கு நடத்துவாயா என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்திக் கொள்கிறாய் அல்லவா? இது எல்லாமும் சர்வசாதாரணமான விஷயமாக இல்லை. அம்மா தேவையில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கேட்பதும் இல்லை. என்னிடத்தில் இல்லாத ஒன்றையா நான் உன்னிடத்தில் வந்து கேட்டுவிடப் போகின்றேன்? உன்னுடைய வாழ்க்கைக்கென்ற ஒன்றைத்தானே அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன். உனக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் உன்னிடத்தில் கேட்க எண்ணுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஏகப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த தெய்வத்தின் அருளோடு உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். தெய்வத்தின் அன்பு உன்னை வழிநடத்தும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் அம்மா உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாவற்றையும் உனக்கு சரியான முறையில் எடுத்துச் சொல்ல வருவது உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நான் உன்னிடத்தில் ஒரு பொருளை கேட்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான சரியான தெளிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய தெய்வமான இந்த பிரத்யங்கரா உனக்காக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கென்று உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம். என் பிள்ளை எதையுமே தவிர்த்து நீ இனிமேலும் கலங்கக்கூடாது. எத்தனை முறை நான் உன்னோடு வருகிறேன், எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பிரத்யங்கராவினுடைய அன்பும் அருளும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெய்வம் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது என்றால் அதற்கு நீ தகுதியோடு இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னிடம் கேட்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்ய தொடங்கி இருக்க வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. உடனிருக்கும் நேரங்களை எல்லாமும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. எதையும் தாண்டி
நீ இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரிய அதிசயங்களை கடந்து வரும் பொழுது உன் தெய்வம் உனக்கு சொல்வதும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு நடத்துவதும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். ஆசைப்பட்டது போல எல்லாமும் உன்னை வந்து சேரும் காலம். நீ விரும்பியது போல தெய்வத்தின் அருளோடு எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டிய காலம். இனி நடக்கும் நல்லதை எடுத்துச் சொல்லி வாழ வேண்டிய நேரம் இது. தெய்வம் எதையெல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்று எண்ணினாலும் அவை அத்தனையையும் சரியாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். நான் யோசிப்பது போல பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்லிவிட எண்ணுகிறேன். இதையெல்லாமுமே என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ, எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதையெல்லாமுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் அத்தனைக்குமான பதிலையும் நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் அல்லவா? இந்த நேரம் அத்தனைக்குமான விஷயத்தையும் உனக்கு என்னவென்று கொடுக்கும் அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம். இனி எதையும் தாண்டி என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் உனக்காக நான் கொடுக்கும் இந்த நிலைகளில் நீ விரும்பியது போல ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியில் உன்னை அழைத்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது, தெய்வம் உடன் வருகிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொள்ள உனக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, எந்த இடத்திலும் நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் நீ தவிர்க்கக்கூடாது. ஏதாவது ஒன்று நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் நடத்தும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்தது போல எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பேரதிசயங்களும் ஆச்சரியங்களும் நம்மை சுற்றி வந்து நமக்கான வாழ்க்கையை நம் கைகளில் ஒப்படைக்கும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இத்தனை காலமும் உன் தாயானவள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு நடத்தியதை எல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு அத்தனை நிலையிலும் உனக்குள் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்தெந்த நிலைகளில் எல்லாம் உனக்குள் பிரச்சனைகள் இருந்ததோ, எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையின் வேதனைகளை கடந்தாயோ அதையெல்லாமும் சற்று சிந்தித்துப்பார். யார் கை கொடுத்தார்கள், யார் நமக்கு உதவினார்கள், யார் கையை தள்ளிவிட்டார்கள், யார் நாம் கஷ்டப்படுவதை அனுமதித்தார்கள், யார் நாம் கஷ்டப்படக்கூடாது என்று யோசித்தார்கள் என்பதனை எல்லாம் சற்று சிந்தித்துப்பார். வாழ்க்கையில் இது போன்ற புரிதல் இருந்தால் போதும், இது போன்ற சிந்தனைகள் இருந்தால் போதும். இவை ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ மறந்து விடாதே. இந்த திருப்பங்கள் உனக்குள் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வந்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. அடுத்தடுத்த வெற்றிக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும் இந்த நேரங்களை இனி ஒரு காலமும் என் பிள்ளை விட்டு விடாதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை நல்லபடியாக மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். அம்மா,
வருகின்ற வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நான் மேலும் மேலும் வலியுறுத்துகிறேன் என்றால், இந்த அதிர்ஷ்டத்தை கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. இந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உனக்கு எந்நாளும் எதையாவது சொல்லிவிட வேண்டும் என்று உன் முன்னால் வரும்பொழுது நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க துணிய வேண்டும் என்பதனை மறக்காதே. நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்தது போல ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதானே உண்மை. அடுத்தடுத்த நேரங்களில் நமக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதுதானே உண்மை. இதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தர நினைக்கின்ற எல்லாவற்றிலும் இருந்தும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் இங்கு நிறைய இருக்கிறது. நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன்னால் அடைந்துவிட முடியும் என்று நீ எண்ணுகின்ற நிலையும் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் சோதனைப்படுத்திவிட்டது. ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும். என் குழந்தையே, வெள்ளிக்கிழமை பொதுவாகவே தெய்வம் ஒருவர் இல்லத்தில் முழுமையாக தங்கி இருக்கக்கூடிய நேரம். வெள்ளிக்கிழமையின் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் பொழுது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டும். உன்னை சுற்றி நான் வருவதை ஏற்றுக்கொண்டு நீ நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க பழக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் நீ ஏற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரத்யங்கரா உனக்கு எதிர்பார்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் நீ தெளிவான பல புரிதல்களோடு நிச்சயமாக உன்னை வாழ வைப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உன்னுடைய வெற்றியை நீ பலப்படுத்த வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். ஆச்சரிய அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுத்து வாழ வைக்கும் இந்த பொழுதை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. நாளைய வெள்ளிக்கிழமை விடியலில் எனக்கு நீ கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? முதலில் நான் சொல்வதை மட்டும் செய்துவிடு. உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நாளை ஒரு தீபத்தை ஏற்று. என் குழந்தையே, எப்பேற்பட்ட இடைஞ்சல்களும் இன்னல்களும் வந்தாலும் அதை எல்லாமும் தாண்டி அதனை நீ செய்துவிடு. அம்மா, எனக்கு இன்று இதனை செய்ய முடியாது, என்னால் நிச்சயமாக தெய்வத்தை நெருங்க முடியாது என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் உன்னை தாண்டி உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரால் அந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும். சிறு குழந்தையோ பெரியவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவரால் உன் வீட்டில் ஒரு தீபம் நீ ஏற்ற வேண்டும். அந்த தீப ஒளி ஓங்கி எரிய வேண்டும். அது ஓங்கி எரிகிறது என்றாலே தெய்வம் அங்கே வந்தமர்ந்து விட்டது என்றுதான் அர்த்தம். தெய்வம் அங்கு அமர்ந்து உனக்கு நல்லதை நடத்த தொடங்கி உன்னை ஆசீர்வதிக்கிறது என்றுதான் அர்த்தம். அதுபோல நாளைய தினம் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக நீ ஏற்றுகின்ற தீபம் உன்னுடைய மனதில் ஒரு பேரமைதியை கொண்டு வந்து கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு உனக்கு மிகச்சரியான தெளிவை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் நீ அத்தனை நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனையோ முறை உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகட்டும். இந்த முறை உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளட்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி நீ உனக்காக நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கும் நல்லதற்கு நான் பொறுப்பெடுத்து கொண்டு
கிடைக்கும் தீமைகளிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக ஒதுக்கி வைக்க நினைக்கிறேன். இதை எல்லாவற்றையும் கடந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய உத்திரவாதம் என்ன தெரியுமா? உன்னுடைய அந்த நம்பிக்கை. வெள்ளிக்கிழமையில் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையில் ஒரு துளியளவும் நீ குறைத்து விடக்கூடாது. எங்கே நடக்கும், ஏன் நடக்கும், தெய்வம் எங்கே இருக்கிறது என்பது போன்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் ஒருபொழுதும் நீ கொண்டு வந்து விடாதே. இது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் ஒரு நொடி பொழுதும் நீ வைத்து கொள்ளாதே. நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்குள் இருந்த வேதனைகளை போக்கி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணம். இனி அத்தனையிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகும் காலம். இனி இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறதோ அதையெல்லாமும் நீ தெளிவுபட பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைப்பதை நீ உறுதிப்படுத்த வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்துவார்கள் என்பதனை கட்டாயமாக நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் வருந்தக்கூடாது. உன்னோடு உடனிருந்து நான் வழிநடத்துவது எல்லாவற்றிலும் நீ பேரானந்தம் அடைவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் கொண்டு நடத்திவிட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை ஒரு நாளும் யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? யார் நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக வெளியேற்ற முடியாது. உன்னை நான் அரவணைக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்குரிய நம்பிக்கை என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா பாடங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை உணர வேண்டிய நேரம் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா கேட்பது உனக்கு புரிந்ததா? உன் வீட்டில் நீ ஏற்றுகின்ற ஒரு தீபம், அதுபோல உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக நீ கொடுக்கின்ற ஒரு இறை நம்பிக்கை, இது போதும். இது எல்லாமுமே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ என்றென்றும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்லதை நான் என்றும் உன் வசமாக்கி தரக்கூடிய இந்த காலம், இந்த பிரத்யங்கராவின் அருளோடு உனக்கு பல அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் நிமிடங்கள் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ முதலில் நம்பு. இறை நம்பிக்கையோடு எதையும் செய்ய பழகு. மற்றவை எல்லாமும் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக வாழத் தொடங்கிவிடு. நல்லது நடக்கும் என்பதும் நல்ல மாற்றங்கள் உனக்கென உருவாகும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கான நல்ல நேரங்கள் என்றென்றும் உன்னை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கனவில் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக நீ இருக்க வேண்டும் என்று உனக்குள் நம்பிக்கைகளை கொடுத்ததோ அதுவாகவே உன்னை இந்த வாழ்க்கை மாற்ற நான் உன்னோடு
உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்தித்த உனக்கு இறை நம்பிக்கை ஒன்றே உன்னை மீட்டெடுக்கும் வழி என்பதனை நீ மறக்கக்கூடாது. அது ஒன்றே எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி எந்நாளும் நான் இருக்கும் இந்த நிலைகள் உனக்கு எல்லா ஆச்சரிய அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கராவினுடைய அரவணைப்பில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக உணர்ந்து விட்டால் அது போதும். என்றுமே உனக்கு வெற்றி நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே உனக்கு நல்லதை நடத்துவேன் இந்த தாய் என்பதனையும் ஏற்றுக்கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.